உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கார முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார முட்டை தோசை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சிருக்கேன். 1 ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அது கூட அதுக்கு தேவையான இந்த சின்ன எலும்பிச்சம்பழ அளவுக்கு புளி. அப்பதான் அந்த காரத்துக்கு ஈக்குவலா புளி இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால ஊற வச்சிருக்கேன். நீங்க முன்னாடியே ஊற வைக்கல அப்படின்னாக்கா சுடு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, உடனே ஊறிடும். இதை ஊறிட்டு இப்படி பிச்சு பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு ஊறிஇருந்தா அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல உடனே அரைச்சிடும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது இப்போ இந்த அளவு ஊற வச்சா சரியா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிப்போம். நம்ம இதை எல்லாத்தையும் இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த அளவு பிச்சு பார்த்தா எப்படி ஊறி இருக்கு பாருங்க. இதான் சரியா இருக்கும். இப்போ அதில் இந்த புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றிக்கோங்க. அப்புறம் சட்னி அரைச்சது இந்த மிச்ச தண்ணி எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். வேஸ்ட் ஆகாது இந்த புளி தண்ணி. இப்போ இது கூட நான் ஒரு 20 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூண்டு பல் தோல் உரிக்காம சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். தோல் உரிச்சா கொஞ்சம் இந்த மழை மழைன்னு அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். தோல் உரிக்காம சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நெய்ஸாவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும். இப்ப நம்ம இத ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதுல போட்டுட்டு அந்த கொஞ்சம் மிச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இதுல போட்டு எல்லாத்தையும் கழுவி அதுல சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா இருக்கும் நமக்கு. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப தோசையில ஊத்துறதுக்கு முட்டை எடுத்துக்கலாம். அதை ஒரு கிண்ணி எடுத்து இந்த மாதிரி உடைச்சு ஊத்திட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி முட்டைய நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு கலக்குனா சரியா இருக்கும். இப்ப இதை எடுத்து வச்சுட்டு சட்னி முட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நான் மொதல் நாள் தான் அரைச்ச மாவு. இது புளிக்காத மாவு. இதுல போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். இதை இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தோசைக்கல் அடுப்புல போட்டு நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா கல் காஞ்சதும் சிம்மில் வச்சிருங்க. நல்லா கல் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு நீங்க தோசை ஊத்துங்க. நல்ல 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் பெரிய கல்லுன்றனால நான் நல்லா கொஞ்சம் பெருசாகவே ஊற்றுறேன். உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ லேசாக இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு செகண்டுக்கு. அப்போ மேலே நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் பாருங்க. மாவு கையில் ஒட்டாத அளவு இருக்கணும். அப்போ இந்த சட்னியை இது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்களுக்கு நீங்க அந்த முட்டை தோசைக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவசரத்துக்கு செய்யறதுக்கும் இது ஈஸியா இருக்கும். நீங்க காலையிலே சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு உடனே தோசை ஊற்றி அதில் முட்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சட்னி செய்யவும் தேவையில்லை, இதுவே போதும் நம்மளுக்கு. இப்ப இது ஒரு செகண்ட் அந்த லேசா வெந்த மாதிரி ஆகும் பாருங்க. அந்த இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகும். இந்த நேரத்துக்கு நம்ம முட்டைய மேல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலக்கி வச்சிருக்கத திருப்பி லைட்டா அடிச்சுட்டு இது மேல ஃபுல்லா அப்படி ஊத்திக்கோங்க. இப்ப எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க.
ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று, அதனால டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். டேஸ்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அதில் லேசாக மிளகுத்தூளும் உப்பும் லைட்டாக போட்டிருக்கேன். ஏற்கனவே சட்னி காரம் இருக்குது, இது மேலே போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால போடுறேன். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக அதில் சேர்த்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போட்டோன்னு, அதனால போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் ஓரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டா தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் போடும்போது இந்த காரம்லாம் தெரியாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், முருகலாக இருக்கும் அந்த ஓரமெல்லாம் வரும்போது. எந்த அளவு உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ட டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய், இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து. இப்போ இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு செகண்டு. இப்போ மூடி வச்சதும் அந்த மேலே உள்ள முட்டையில நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து திருப்புங்க. இப்போ திருப்பி ஒரு செகண்ட்லேயே நீங்கள் எடுத்துடலாம், நல்லாவே வெந்திருக்கும். தோசையும் நல்லா இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். முட்டை தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம், வெந்திருக்கும் கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு கார முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.